ஹலோ எவ்ரி ஒன், கிரீட்டிங்ஸ் ஆஃப் த டே. ஆக்சுவலாக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டில் செகண்ட் யூனிட்ல இருக்கிற ப்ரோஸ். சரியா? இது ஒரு மிஸ்ட்ரிக்கல் ப்ரோஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிற அந்த டாபிக் வந்து த நைட் த கோஸ்ட் காட் இன். கோஸ்ட்னு சொன்னோன்னே எல்லாத்துக்கும் ஒரு பயம் வரும் இல்லைங்களா? ஸோ இந்த இடத்துல இந்த ஆத்தர் வந்து எப்படி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறாரு, அதனால என்னென்ன கமோஷன்ஸ் இந்த வீட்டில் உருவாச்சு அப்படின்றது தான் நாம இந்த ப்ரோஸில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரியா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நாம எந்த ப்ரோஸ் பார்க்கறதுக்கு முன்னாடியும் அவரை ஆத்தரை பற்றி நாம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆத்தரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். பாருங்க, ஜேம்ஸ் க்ரோவர் தர்பர் அப்படின்றவர் தான் எழுதியிருக்காரு. இவர் வந்து ஒரு அமெரிக்கன். எப்போ பிறந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1894 அண்ட் இறந்தது வந்து 1961. சரிங்களா? ஸோ இவர் ஒரு கண்டெம்பரரி ரைட்டர்ல கொஞ்சம் ஃபேமஸான ரைட்டர் அமெரிக்கன் இங்கிலீஷ்ல. ஸோ இப்போ பார்க்குறோம் இவர் வந்து என்னென்ன ஒர்க்ஸ் எப்படி எழுதியிருக்காரு அண்ட் அவரோட பயோகிராஃபியை லைட்டாக பார்த்துட்டு நம்ம அடுத்ததுக்குள்ள போகலாம். பாருங்க, ஹி வாஸ் அன் அமெரிக்கன் கார்ட்டூனிஸ்ட். கார்ட்டூனிஸ்ட் அப்படின்னு சொன்னா அண்ட் ஆல்மோஸ்ட் நம்ம அந்த முன்னாடி காலகட்டத்துல எல்லாம் வந்து காமிக் புக்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா? அதுல கார்ட்டூன் எல்லாம் வரைஞ்சி இப்போ பார்க்குற நம்ம அனிமேஷனோட ஃபர்ஸ்ட் வெர்ஷன் அதை தான் இங்க கார்ட்டூனிஸ்ட்னு பார்க்குறோம். ஆத்தர், ஹியூமரிஸ்ட் அண்ட் ஜேர்னலிஸ்ட், பிளே ரைட் அண்ட் செலிப்ரேட்டட் விட். ஸோ எத்தனை பொசிஷன், மல்டி பர்சனாலிட்டி, டேலண்டட் பர்சனா இருக்காரு. மல்டி டேலண்டட் பர்சன் எடுத்துக்கலாம். ஹியூமரிஸ்ட்னா இவரோட வே ஆஃப் ரைட்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த ரைட்டிங்ல வந்து ஹியூமர் எக்ஸ்போஸ் பண்ற மாதிரி நிறைய விஷயங்களை இன்க்ளூட் பண்ணியிருப்பாரு. அண்ட் ஜேர்னலிஸ்ட், ஆல்மோஸ்ட் ரிப்போர்ட்டர் மாதிரியான அண்ட் மேகசின் அண்ட் நியூஸ் பேப்பர்ஸ்ல ஜேர்னலிஸ்டா ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் பிளே ரைட். ஸோ வாட் இஸ் மீன் பை பிளே ரைட்? பிளே ரைட் அப்படின்னா ஒரு டிராமா எழுதுறாங்க இல்லைங்களா? ஸோ டிராமா எழுதுறவங்களை தான் நாம பிளே ரைட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஷேக்ஸ்பியர் வந்து ஒரு பிளே ரைட் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி இவருமே நிறைய டிராமாஸ் எழுதியிருக்காரு. அண்ட் செலிப்ரேட்டட் விட். விட்டுனாலும் இந்த ஹியூமர் தான். சரிங்களா? ஸோ அதை வந்து ஒரு சீரியஸான வேலை விட்டி மேனர்ல எக்ஸ்போஸ் பண்ற அர்த்தங்களை நாம அப்படி சொல்லலாம். அடுத்தது பாருங்க, ஹி வாஸ் பெஸ்ட் நோன் ஃபார் ஹிஸ் கார்ட்டூன்ஸ் அண்ட் ஷார்ட் ஸ்டோரிஸ் பப்ளிஷ்டு மெயின்லி இன் த நியூயார்க்கர் மேகசின். ஸோ இவரோட மேகசின், ஒர்க் பண்ணியிருக்க மேகசின் என்ன? த நியூயார்க்கர் மேகசின். ஸோ நீங்க எப்பெல்லாம் பேராகிராஃப் எழுதுறீங்களோ அப்பெல்லாம் ஜஸ்ட் அவரை பத்தின இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும். ஹி வாஸ் அன் அமெரிக்கன் கார்ட்டூனிஸ்ட் அண்ட் ஆத்தர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு அவரோட ஒர்க்ஸ் எல்லாமே எதுல பப்ளிஷ் ஆயிருக்கு அப்படின்னா த நியூயார்க்கர் மேகசின்ல பப்ளிஷ் ஆயிருக்கு. சச்சஸ் த கேட்பேர்ட் சீட். ஸோ இது வந்து அந்த மேகசின்ல அவர் கொடுத்திருந்த அந்த டைட்டில். ஸோ அந்த டைட்டில்ல த கேட்பேர்ட் சீட் அப்படின்னு சொல்லி அந்த டைட்டிலுக்கு கீழே இவரோட பப்ளிஷிங், இவரோட ஒர்க்ஸ் எல்லாமே பப்ளிஷ் ஆயிருக்கு. அண்ட் கலெக்டட் இன் ஹிஸ் நியூமரஸ் புக்ஸ். ஸோ இவரோட புக்ஸ் கலெக்ஷன் அது எல்லாத்தையுமே வந்து அவர் மேகசின்ல பப்ளிஷ் பண்ண எல்லா ஒர்க்ஸையும் புக்ஸாவும் என்ன பண்ணிருக்காங்க, கம்பைல் பண்ணிருக்காங்க. அடுத்தது பாருங்க, ஹி வாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் ஹியூமரிஸ்ட் ஆஃப் ஹிஸ் டைம். ஸோ அவரோட பீரியட்ல, ஆஃப் ஹிஸ் டைம்னா இந்த இடத்துல என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா அவரோட காலகட்டத்துல அந்த இடத்துல என்ன ரொம்ப ஃபேமஸான ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் ஹியூமரிஸ்ட், அந்த இடத்துல காமெடியாவே நிறைய ரைட்டிங்ஸ் எழுதினவங்கல இவரும் ஒருத்தர் அப்படின்றாங்க. ஆஸ் ஹி செலிப்ரேட்டட் த காமிக் ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் எக்ஸென்ட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டினரி பீப்புள். ஸோ என்ன அப்படின்னா நிறைய இந்த டே டு டே லைஃப்ல பார்க்கக்கூடிய பீப்புளோட லைஃப் ஸ்டைல நடக்கிற காமெடியான விஷயங்களையே அவர் என்ன பண்ணிருப்பாரு, அவரோட ரைட்டிங்ல கொண்டு வந்திருப்பாரு. சரிங்களா? ஸோ இப்போ இவரை பத்தின ஒரு பிரீஃப் அவுட்லைன் பார்த்துட்டோம். அதாவது ஆத்தர் வந்து அமெரிக்கர் அண்ட் அதே மாதிரி கார்ட்டூனிஸ்ட் அண்ட் ஹியூமரிஸ்ட், ஜேர்னலிஸ்ட், ஆத்தர். இவர் வந்து நிறைய ஒர்க்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. அண்ட் அதுல அவரோட மோஸ்ட் ஆஃப் த ஒர்க்ஸ் எதுல பப்ளிஷ் ஆயிருக்கு? த நியூயார்க்கர் மேகசின்ல பப்ளிஷ் ஆயிருக்கு. சரியா? ஸோ இதை பத்தின டீட்டெயில் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நீங்க பேராகிராஃப் எப்பெல்லாம் எழுதுறீங்களோ அப்ப இன்ட்ரோடக்ஷன் எழுதும் போது ஆத்தரை பத்தின 2 பாயிண்ட் நீங்க மென்ஷன் பண்ணணும். அடுத்தது பாருங்க, எப்பவுமே ஒரு ப்ரோஸ் போறதுக்கு முன்னாடி நமக்கு க்ளோசரி வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த வேர்ட்ஸோட மீனிங் பார்த்துட்டோம் அப்படின்னா ப்ரோஸ்ல நம்ம ரீட் பண்ணி படிக்கும்போது அந்த வார்த்தைகளுக்கு நமக்கு மீனிங் தெரிஞ்சிடும். ஸோ அப்படி பார்க்க போனா நியூ வெக்காபுலரிஸ் அப்படின்னு இந்த ப்ரோஸ்ல நமக்கு கொடுத்துருக்க வேர்ட்ஸ் என்னெல்லாம் அப்படின்றத பாருங்க. ஹாலப்ளோ. ஹாலப்ளோ அப்படின்றது a lot of loud noise made by people who are excited. ஆக்சுவலா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ரொம்ப ரஷ்ஷப்பா ஒரு கொண்டாட்டத்திலயோ இல்ல ஒரு செலிப்ரேஷன்லயோ இருந்தா எந்த மாதிரியான ஒரு நாய்ஸ் கிரியேட் ஆகுமோ அதுக்கு பேர் தான் ஹாலப்ளோ. அடுத்தது பேட்ரோல் மேன். பேட்ரோல் மேன் அப்படின்றத நம்ம நிறைய வாட்டி கேள்விப்பட்டிருப்போம். பேட்ரோலிங் போலீஸ் ஆஃபீஸர். பேட்ரோல்னா ஒன்றும் இல்லை, இந்த ரோந்து படை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒன்று அவங்களோட வெஹிக்கிள்ல போவாங்க, அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரீட்ல அந்த பக்கமா வாக்கிங்கோ இல்லை பைக்லயோ இல்லை சைக்கிள்லயோ போகக்கூடிய பேட்ரோல் மேன், அந்த போலீஸ் மேனை தான் நம்ம பேட்ரோல் மேன் சொல்லுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அட்டிக். ஸோ அட்டிக் அப்படின்றது எ ஸ்பேஸ் ஆர் ரூம் இன்சைட் ஆர் பார்ட்டி இன்சைட் ஆஃப் த ரூப் ஆஃப் எ பில்டிங். சிம்பிளா சொல்லணும்னா பால்கனி. சரியா?
அட்டிக் அப்படின்றது வந்து ஒரு பால்கனின்னு எடுத்துக்கலாம். வீட்டோட மாடியிலையோ இல்ல ஒரு ரூஃபுக்கு கீழேயோ நம்ம அந்த பால்கனி வச்சிருந்தோம்னா அதுக்கு பேர் தான் அட்டிக். அடுத்தது ஸ்லாமிங். ஸ்லாமிங்னா நார்மலா டோரை க்ளோஸ் பண்றதுக்கும் வேகமா டம்முன்னு இழுத்து சாத்துறதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதை தான் இங்க ஸ்லாமிங் சொல்றோம். ஷட்டிங் எ டோர், விண்டோ ஃபோர்ஸ்ஃபுல்லி அண்ட் லவுடி. ஸோ ஒருவேளை டோரா இருக்கலாம் அல்லது விண்டோவா இருக்கலாம். அதை நம்ம வேகமா க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஸ்லாமிங். சரியா? இங்க கிரஃப்லி இது ஒரு இம்பார்ட்டன்டான சினானிம். ஸோ சினானிம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரஃப்லி அப்படின்னா சேட்லி அப்படின்றது மீனிங். ஓகேவா? ஸோ ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய கொஸ்டின்ல இந்த கிரஃப்லியும் ஒரு வார்த்தை. கிரஃப்லி அப்படின்னா சேட்லி அப்படின்னு மீனிங். அடுத்தது இன்டியூட்டிவ்லி வித்தவுட் கான்சியஸ் ரீசனிங், இன்ஸ்டிங்டிவ்லி. ஆக்சுவலா என்னன்னா ஒரு ஒரு கரெக்டான கான்சியஸ் மைண்ட் செட் இல்லாம திடீர்னு நடக்கக்கூடிய ஒரு எமோஷனுக்கு பேரு இன்டியூட்டிவ்லி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வேம்ட். வேம்ட் அப்படின்னா ஸ்ட்ரக் ஆகுறது. ஏதாவது இப்ப நீங்க ஒரு பேக்கை ஓபன் பண்றீங்க அப்படின்னா அதுல ஜிப்பு வந்து ஸ்டக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஸோ அதுக்கு பேர் தான் இங்க வேம்டு. அடுத்தது பிவல்டு. பிவல்டு அப்படின்னா ஒரு திக்கான அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா? ரெடியூஸ்டு டு ஸ்லாப்பிங் எட்ஜ். ஒரு நல்ல கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு முன்னாடி டோரோட கிளாஸ் இருந்துச்சுன்னா அதோட திக்னஸ் அண்ட் அதோட ஃப்ரண்ட் டோர்ல யூஸ் பண்ணிருக்க அந்த கிளாஸ் தான் நம்ம பிவல்டு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அந்த திக்னஸை குறிக்கும். அடுத்தது ரெண்டிங். ரெண்டிங்னா கிழிக்கிறது. சரியா? பீஸா வந்து இப்போ ஒரு கழுகு வந்து அதோட இறைய எப்படி பண்ணும்? அப்படியே பீஸா கிழிச்சு எடுக்கணும் இல்லையா? அதுக்கு பேர் தான் இங்க ரெண்டிங். ஸோ அப்ப டியரிங் டு பீசஸ். நாம இப்ப பேப்பரையே வந்து 4-5 பீஸா கிழிச்சோம் அப்படின்னா அதுக்கு பேரு ரெண்டிங் அப்படின்னு சொல்லிக்கலாம். அடுத்தது யாங்க்ட். யாங்க்ட் அப்படின்னா வேகமா பிடிச்சி இழுக்கிறது. புல்டு வித் ஏ ஜெர்க். சரியா? இப்போ ஏதாவது ஒன்று ஸ்டக் ஆயிடுச்சுன்னா வேகமா பிடிச்சி இழுப்போம் இல்லையா? அந்த மாதிரி ஆக்ஷனுக்கு பேரு இங்க யாங்க்ட். அண்ட் ஜிதர். ஜிதர் வந்து ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். சரியா? ஜிதர் அப்படின்றது ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ இந்த வார்த்தைகள் எல்லாத்தையுமே நம்ம மீனிங்ஸோட ஞாபகம் வச்சுக்கிட்டாதான் நமக்கு அந்த ப்ரோஸ் படிக்கும்போது அந்த வார்த்தைகள் வரக்கூடிய இடங்கள்ல நமக்கு அந்த மீனிங் வந்து கன்ஃபியூஸ் ஆகாது. சரிங்களா? அடுத்தது பாருங்க, கினியா பிக். கினியா பிக் அப்படின்றது கினி பிக்னு சொல்லலாம். இதை ப்ரொனன்சியேஷன் எப்படி பண்ணாங்க? கினி பிக். அதாவது இது ஒரு வகையான அனிமல். ஓகேவா? ஏ டொமஸ்டிகேட்டட் டெய்ல்லெஸ் சவுத் அமெரிக்கன் ரோடன்ட் ஒரிஜினலி ரேஸ்டு ஃபார் ஃபுட். சரியா? இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் சவுத் அமெரிக்கனோட ஒரு அனிமல். அந்த இதை வந்து ஒரிஜினலா எதுக்காக அப்படின்னா ஃபுட்டுக்காக அதை வளர்ப்பாங்க, டொமஸ்டிக்காக வந்து வளர்த்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமா இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்னா அனிமல்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்தது ஹிஸ்டரிக்கல். ஹிஸ்டரிக்கல் அப்படின்னா அஃபெக்டட் பை வைட்லி அன்கன்ட்ரோல்டு இமோஷன். அன்கன்ட்ரோல்டு எமோஷன் அப்படின்னா ஒருவேளை ஃபியரா இருக்கலாம், ஆங்கரா இருக்கலாம், அல்லது ஹாப்பினஸா இருக்கலாம். சம்டைம்ஸ் நாமளே என்ன பண்ணுவோம்? ஹிஸ்டரிக்கலா பிஹேவ் பண்ணுவோம். அப்படி பிஹேவ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளால அந்த எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அன்கன்ட்ரோல்டு எமோஷனை நாம மென்ஷன் பண்றதுக்காக என்ன யூஸ் பண்ணலாம்? ஹிஸ்டரிக்கல் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது க்ரீக்கிங். ஸோ இந்த க்ரீக்கிங் அப்படின்றது சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு கதவு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கதவை நம்ம ரொம்ப நாளா கொஞ்சம் பழைய கதவா இருந்துச்சு அப்படின்னா நம்ம க்ளோஸ் பண்ணும்போது ஒரு சவுண்ட் வரும் இல்லைங்களா? அந்த சவுண்டுக்கு பேர் தான் க்ரீக்கிங். அந்த கதவுன்னு மட்டும் இல்ல, எந்த ஆப்ஜெக்டை மூவ் பண்ணும் போதும் அந்த இடத்துல ஒரு சவுண்ட் வந்துச்சு அப்படின்னா அதை தான் நாம க்ரீக்கிங்னு சொல்லுவோம். ஸோ பாருங்க, மேக்கிங் எ ஸ்குவாக்கிங் சவுண்ட் வென் பீயிங் மூவ்டு. அதை மூவ் பண்ணும்போது இப்போ டேபிளை நம்ம தள்ளுறோம்னு வச்சுக்கோங்க. டேபிளை தள்ளும் போது கீழே ஒரு மாதிரி சவுண்ட் வருமா? க்ரீச் சவுண்டு. அதை தான் இங்க க்ரீக்கிங்னு சொல்றோம். அடுத்தது இன்டிக்னன்ட். இன்டிக்னன்ட் அப்படின்னா ஒரு வகையான கோவம். கோவத்தை எக்ஸ்பிரஸ் பண்றது. ஃபீலிங் ஆர் ஷோயிங் ஆங்கர். நம்மளோட எமோஷன்ஸ்ல பயங்கரமா கோவத்தை எக்ஸ்போஸ் பண்ணா எப்படி இருக்கும்? அதுக்கு பேர் தான் இன்டிக்னன்ட். அடுத்தது ஹால்ஸ்டர். ஹால்ஸ்டர் அப்படின்னா நம்ம துப்பாக்கி வைக்கக்கூடிய கன் இருக்கு இல்லையா? கன்னை வந்து வைக்கிறதுக்கு ஒரு லெதர் பாக்ஸ் இருக்கும். இப்போ போலீஸ் எல்லாம் பாத்தீங்க, போலீஸ் மேன் எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா பெல்ட்ல அந்த லெதர் இதை வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அந்த லெதர் ஹோல்டர், அதை தான் இங்க ஹோல்டிங் மேட் எ லெதர் ஆஃப் கேரியிங் ஹேண்ட் கன். ஸோ அந்த போலீஸ் எல்லாம் துப்பாக்கி நம்ம கன்னை வந்து சைட்ல எப்படி வச்சிருப்பாங்க இல்லையா? படங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரிஜினலாவும் போலீஸை பார்க்கும்போது சைட்ல வச்சிருப்பாங்க. ஸோ விச் இஸ் கால்ட் ஹால்ஸ்டர் அப்படின்னு அதுக்கு பேர். ஓகேவா? அடுத்தது ராஃப்டர். எ பீம் ஃபார்மிங் பார்ட் ஆஃப் த இன்டர்னல் ஃப்ரேம்வொர்க் ஆஃப் எ ரூஃப். ஆக்சுவலா ரூஃபுக்கு மேல நம்ம ஏதாவது ஒரு டிசைனோ இல்ல பால் சீலிங் மாதிரி ஒரு செட்டிங் போட்டிருந்தா அதுக்கு பேரு ராஃப்டர்னு பேரு. அடுத்தது டெசர்டர். டெசர்டர் அப்படின்னா a person who leaves the armed force without permission. அதாவது ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. அவங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்க? எந்த நாட்டோடயோ இல்லை வேற ஏதாவது ஒரு பெர்மிஷன் இல்லாம வேற எங்கேயாவது மறைஞ்சிருந்து இந்த புரட்சி பண்றவங்க, ரிபல் பண்றவங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? அவங்கள தான் நம்ம டெசர்டர்னு சொல்லுவோம். அவங்க எந்த ஒரு ரூல்ஸையும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க, எந்த ஒரு கண்ட்ரியோட அடியிலையும் அவங்க வரமாட்டாங்க. ஸோ ஹூ ஆர் கால்டு டெசர்டர்ஸ். அடுத்தது பீகிள். பீகிள் அப்படின்றது ஒரு வகையான நாய் வகை. ஒரு சின்னதா குட்டையா இருக்கும். அந்த வகையை தான் நம்ம இங்க
அதாவது வேட்டைக்காக பயன்படுத்துற நாய் வகை, சரியா? ஸோ யூஸ்டு ஃபார் ஹண்டிங். அடுத்தது என்கிரேவர். என்கிரேவர் அப்படின்றது என்னன்னா, வுட் இருக்கு இல்லையா, அந்த வுட்ல வந்து நிறைய டிசைன் போடுறது அல்லது பிக்சர் வரைகிறது அல்லது அதுல எழுதுறது, அந்த மாதிரி வேலை செய்வாங்க இல்லையா. நம்ம ஊர்ல எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா கார்பெண்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கார்பெண்டருக்கு பேர் தான் என்கிரேவர். ஸோ கார்வர் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இந்த கார்வர் அப்படின்றது அது கல்வெட்டுகளா இருக்கலாம், இல்ல மரத்திலேயா இருக்கலாம், ஏதோ ஒரு வகையில அவங்க வந்து எழுதுறவங்களோ அல்லது டிசைன் போடுறவங்களையோ நாம என்கிரேவர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பிளானல். பிளானல் அப்படின்னா கிளாத் மேட் ஆஃப் wool, அதாவது நூல்ல உருவான கிளாத். ஸோ அதை தான் பிளானல் அப்படின்வாங்க. நைட்டு போல நம்ம காட்டன் ட்ரெஸ் எல்லாம் போட்டு தூங்குறோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு சில சாஃப்ட் மெட்டீரியல் கிளாத், நூல்ல செஞ்சா அந்த கிளாத் எப்படி இருக்கும், ரொம்ப சாஃப்டா இருக்கும் இல்லையா, அதை தான் இங்க பிளான்னு சொல்றாங்க. அடுத்தது ஃப்ராதிங். ஃப்ராதிங் அப்படின்றது ரிலீசிங் சாலிவரி ஃபோம். இப்போ இதை எப்படி எடுத்துக்கலாம்னா, ஒரு மெத்தையோ அல்லது ஒரு பில்லோவோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. பில்லோல வந்து ஃபோம் வச்சு நல்லா இது பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதை நம்ம ஓப்பன் பண்ணும்போது எப்படி ஆகும், அதை எக்ஸ்போஸ் ஆகி பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆகும் இல்லையா, ஸ்கேட்டர் ஆகும் இல்லையா, அதை தான் இங்க ஃப்ராதிங்னு சொல்றாங்க. சரியா? ஓகே, ரைட்டு. அடுத்தது பிரீஃப் அவுட்லைன் ஆஃப் த ப்ரோஸ். இப்போதான் நாம ப்ரோஸ்குள்ளேயே வந்திருக்கோம். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்திருக்கோம், ஆத்தர் இன்ட்ரோடக்ஷன் பார்த்திருக்கோம், அதுக்கப்புறம் நியூ வெக்காபுலரிஸ் பார்த்திருக்கோம், வெக்காபுலரிஸ்க்கு அப்புறம் அடுத்து என்ன பண்றோம், பிரீஃப் அவுட்லைன் ஆஃப் த ப்ரோஸ். ஸோ இப்போ இந்த ப்ரோஸ் வந்து த நைட் த கோஸ்ட் காட் இன். ஸோ ஆக்சுவலாக இங்கே நம்ம பார்க்கும்போதே த நைட் த கோஸ்ட் காட் இன், ஒரு நைட்ல ஒரு கோஸ்ட் வந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த லெசன்ல வந்து கொஞ்சம் காமெடியா சொல்லியிருப்பாங்க. ஆத்தரோட இன்சிடென்ட்ஸ், அவர் ஃபேஸ் பண்ண விஷயங்கள். இப்போ நம்ம இதுல ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா, நரேட்டர்னா யாரு, ஆத்தர்னா யாருன்ட்டு. ஆத்தர் வந்து ஒரு ஸ்டோரியில அவர் வந்து இன்க்ளூட் ஆயிருக்க மாட்டாரு, அவர் வந்து ஒரு ஸ்டோரியா கிரியேட் பண்ணிருப்பாரு. நம்மளோட ஃபர்ஸ்ட் லெசன் இருக்கு பாத்தீங்களா, ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃபிளைட், அதுல வந்து ஆத்தர் வந்து யங் சீகலை வச்சு சொல்லியிருப்பாரு. அங்க நரேட்டர் ஆத்தர்னு மென்ஷன் பண்ணிருக்க மாட்டோம். பட் இங்க நம்ம நரேட்டர்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, அந்த ஸ்டோரியை அவர் தான் உள்ள இருந்து சொல்லுவாரு, அவருக்கு நடந்த மாதிரி இருக்கும், அவரும் அங்க ஒரு பார்ட் ஆஃப் கேரக்டரா இருப்பார். சரியா? அதுதான் நம்ம இங்க நரேட்டர்னு பாக்குறோம். சரி பாருங்க. The incident took place in the author's house on the night of November 17, 1915. ஸோ ஆக்சுவலாக நம்மளோட ப்ரோஸ்ல ஸ்டார்ட் பண்ணும்போதே அந்த ஃபர்ஸ்ட் பேரால என்ன இருக்கும் அப்படின்னா, நவம்பர் 17, 1915 அன்னைக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாரு டேட்டோட. ஸோ அந்த இடத்துல நைட் 1 o'clock அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாரு. 1:15 o'clock இன் த மார்னிங் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் லைனை நம்ம ரீட் பண்ணி பார்க்கும்போதே நமக்கு தெரியும். சரியா? டெக்ஸ்ட் புக்ல அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. He heard the footsteps of a man walking rapidly around the dining table downstairs. ஸோ அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அவர் நைட்டு 1 o'clock அவரோட பாத்ரூம்ல குளிச்சுட்டு பாத்டப்ல இருந்து வெளியில வராரு. ஸோ அந்த டைம்ல என்ன கேட்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட் ஸ்டெப் ஆஃப் எ மேன் வாக்கிங் ரேபிட்லி. ரேபிட்லின்னா என்ன அர்த்தம், ஒரு ஃப்ளோ, ஒரு ஃப்ரீக்வன்சியான ஒரு இடைவெளியில அது நடந்துட்டே இருக்கு. அதாவது ஒரு மனுஷன் வந்து கீழே டைனிங் டேபிளை சுத்தி நடந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் அவருக்கு, ஐ மீன் அந்த மாதிரி சவுண்ட் வந்து அவருக்கு கேட்குது. ஏன்னா நைட் டைம் எல்லாருமே அமைதியா இருக்கும். சரியா? நம்ம ஏதாவது வாக்கிங்கோ இல்லை நடந்து போயிட்டு இருக்காங்க அப்படின்னாலே நமக்கு அந்த சவுண்டு கேட்கும் இல்லையா, ஃபுட் ஸ்டெப்ஸ், அதை தான் அவரும் கேட்குறாரு. அந்த இடத்துல ஹிஸ் மதர் வாஸ் அஸ்லீப் இன் எ ரூம் அப்ஸ்டர்ஸ். மேல இருக்கக்கூடிய ரூம்ல இவரும் இருக்கிறாரு, இன்னொரு ரூம்ல அவங்க அம்மா தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஹிஸ் பிரதர் ஹெர்மன் வாஸ் இன் அனதர் ரூம் அண்ட் ஹிஸ் கிராண்ட் ஃபாதர் வாஸ் இன் த அட்டிக். ஸோ மொத்தமா 4 பேர் இருக்கிறாங்க. அதுல நரேட்டர், அவரோட அம்மா அண்ட் அவரோட தம்பி, அதுக்கப்புறம் கிராண்ட் ஃபாதர் எங்க தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னா அட்டிக்ல தூங்கிட்டு இருக்காரு. அதாவது நான் சொன்னேன் இல்லையா ஆல்ரெடி, பால்கனில தூங்கிட்டு இருக்காரு. அவங்க அம்மா இன்னொரு ரூம்ல தூங்கிட்டு இருக்காங்க, அவன் தம்பி இன்னொரு ரூம்ல தூங்கிட்டு இருக்காரு. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சவுண்டை கேட்ட உடனே அவருக்கு ஒரு பயம். ஏன் அப்படின்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் லீட்ஸ் டு கேயாஸ் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அப்போ இந்த கேயாஸ் என்ன ஆகுது அப்படின்னா, ஆத்தர் திங்க் பண்றாரு, ஒருவேளை இந்த நம்ம ஹவுஸ்க்கு வந்து யாரோ இருக்காங்க, அதாவது ஃபுட் ஸ்டெப்ஸ் மட்டும் தான் கேட்குது, அது யாருன்னு தெரியல. ஏன் அப்படின்னா அவர் வந்து அப்ஸ்டேர்ஸ்ல இருக்காரு. கீழே டைனிங் ரூம் எப்படி இருக்கு அப்படின்னா, நம்மள டைனிங் ரூம்ல வந்து கரெக்டா விசிபிளா இல்லை. மேல இருந்து பார்க்கும்போது டைனிங் டேபிள வந்து பார்க்குற மாதிரியான இடத்துல அந்த டைனிங் டேபிள் இல்லை. த ஆத்தர் ஸ்டெப்ட் அவுட் த பாத்ரூம் பை ஹியரிங் எ சவுண்ட். ஸோ அந்த பாத்ரூம்ல இருந்து தான் வெளியில வராரு. நைட்டு குளிச்சுட்டு இருந்தவர் அப்படியே சவுண்ட் கேட்டு வெளியில வராரு. ஹி ஃபர்ஸ்ட் தாட் தட் வாஸ் ஹிஸ் பிரதர் அண்ட் ஃபாதர். ஆக்சுவலா இவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஃபர்ஸ்ட் நம்மளோட அப்பாவா இருக்கும், அதாவது நரேட்டரோட அப்பா அல்லது ஹிஸ் பிரதர் ராய். இன்னொரு பிரதர் இருக்கிறான், அந்த அவர் பேர் தான் ராய். அவர் வந்து வந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா கீழே என்ன யார் இருக்கான்னு தெரியல, ஒருவேளை ஃபாதரோ அல்லது அவரோட பிரதராவோ இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்க 2 பேருமே வெளியில இருக்கிறாங்க, ஒருவேளை அவங்க வீட்டுக்கு வந்திருக்கலாம்னு இவரை யோசிக்கிறாரு.
who had gone to Indianapolis. Indianapolis அப்படின்றது வந்து ஒரு கார் ரேஸோட பேர். சரியா? அமெரிக்கால நடக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான கார் ரேஸ் ஷோ. ஸோ அந்த ரேஸ்க்கு வந்து போயிட்டு வந்திருக்காங்க. ஒருவேளை அவங்க ரிட்டர்ன் ஆயிருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. மஸ்ட் ஹேவ் ரிட்டர்ன்ட் ஹோம் பட் தே ஹேடன்ட் கம். ஸோ கொஞ்ச நேரம் அவர் வெயிட் பண்ணி பார்க்குறாரு, யாருமே வரல. பட் ஆனால் அந்த ஃபுட் ஸ்டெப்ஸ் மட்டும் கேட்டுட்டே இருக்குது. அப்போ அவங்க இல்லை. தென் ஹி சஸ்பெக்டட் தட் இட் மைட் பி எ பர்க்லர். ஸோ பர்க்லர் அப்படின்றது இங்க என்ன, நம்ம ஒரு தீஃபை சொல்லுவோம் இல்லையா, வீட்டுக்கு வந்து கொள்ளை அடிக்கிறவங்க அல்லது திருடுறவங்கள வந்து பர்க்லர்னு சொல்லுவோம். ஸோ இவரை சந்தேகப்படுறாரு, ஒருவேளை திருடன் யாராவது வந்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் என்ன நினைக்கிறாரு, ஃபாதரா இருக்கலாம் அல்லது அவரோட பிரதர் ராயா இருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு இவரே ரியலைஸ் பண்றாரு, சஸ்பெக்டட் அப்படின்ற வார்த்தை இங்க இருக்கு. அப்ப சஸ்பெக்டட்னு என்ன அர்த்தம், சந்தேகப்படுறாரு, இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் அசியூம் பண்றாரு. அந்த இடத்துல பர்க்லர் இருக்கலாம். பட் நோபடி வாஸ் தேர். ஆனா யாரும் இல்லை, சவுண்ட் மட்டும் கேக்குது, ஆள் கண்ணுக்கு தெரியல. இட் டிட் நாட் என்டர் ஹிஸ் மைண்ட் அன்டில் லேட்டர் தட் இட் வாஸ் எ கோஸ்ட். ஸோ கொஞ்ச நேரம் ஆக ஆக அந்த சவுண்டு கேட்டுட்டே இருக்கு. அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம், நம்மளோட திங்கிங் யாரா இருக்கும் அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டிலே நாமளே நிறைய இமேஜின் பண்ண ஆரம்பிப்போம் இல்லையா. அதே மாதிரி தான் நரேட்டரும் பண்ணியிருக்காரு. ஸோ இட் வாஸ் எ கோஸ்ட். அது வந்து கோஸ்டா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறார். அப்போ ஃபர்ஸ்ட் யாரை திங்க் பண்றாரு பாருங்க, அவரோட ஃபாதர் அல்லது பிரதர்னு யோசிக்கிறாரு. அவங்களும் இல்லை. ஒருவேளை தீஃபா இருக்கலாமோ அல்லது பர்க்லரா இருக்கலாமோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அவனும் இல்லை. அதாவது எந்த பர்சனும் இல்லை அப்படின்னு தோணும் போது அடுத்த கட்டத்துக்கு என்ன யோசிக்கிறாரு, கோஸ்டா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. ஸோ அடுத்தது என்ன இருக்குதுன்னு பாருங்க. He went to Herman's room and asked to accompany him downstairs. திடீர்னு இவர் பயந்த உடனே நேரா ஓடி போய் அவரோட பிரதர் வந்து ஹெர்மன் இருக்காரு இல்லையா, அவர் இன்னொரு ரூம்ல தூங்கிட்டு இருக்காருன்னு பார்த்தோம். ஸோ நேரா அவரோட பிரதர் கிட்ட போறாரு. பிரதர் கிட்ட போயிட்டு அவரை எழுப்பி அந்த இடத்துல வந்து நீ கீழே வந்து ஏதோ ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்குது, நம்ம போயிட்டு கீழே போய் பார்க்கலாம் வான்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஆனா அவரோட பிரதர் என்ன பண்றாரு, வர முடியாது அப்படின்னு சொல்றாரு ஃபர்ஸ்ட் டைம். அதுக்கடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்டேர் கேஸ் கிட்ட போயிட்டு அந்த ஃபுட் ஸ்டெப்ஸை கேட்கறாங்க. கீழே இறங்கல, ஏன்னா பயம், ஒருவேளை கோஸ்டா இருந்தா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பயம். ஸோ அதனால என்ன பண்றாங்க, பக்கத்துல அந்த ஸ்டேர் கேஸ் கிட்ட போயிட்டு கேட்கறாங்க. சவுண்ட் மட்டும் கேட்குது. தே சா நத்திங் கம்மிங். அதாவது அவங்களுக்கு எதுவுமே தெரியல, ஏன்னா கீழே யார் இருக்கானே தெரியல. அண்ட் ஒன்லி ஹர்ட் த ஃபுட் ஸ்டெப்ஸ் அகைன். மறுபடியும் என்ன ஆகுது, அந்த ஃபுட் ஸ்டெப்ஸ் வந்து சவுண்டு கேட்டுட்டே இருக்கு. நான் யாரோ நடக்கிற மாதிரி டைனிங் டேபிள சுத்தியும் அந்த கிச்சன்ல ஃபுல்லாவும் நடந்துட்டு இருக்கிற மாதிரி சவுண்டு கேட்குது. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி மேல் ஃப்ளோருக்கு கீழே வந்து கிச்சன் இருக்கு. நம்ம அந்த நீங்க டெக்ஸ்ட் புக்ல பாத்தீங்கன்னா அந்த பிக்சர் கொடுத்துருப்பாங்க. அந்த பிக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, மேல வந்து ஒரு ஃபுல்லாவே அந்த வெரண்டால இருந்து ஸ்ட்ரெயிட்டா கீழே தான் கிச்சன். நமக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டான வியூல அந்த இது கிடையாது. ஸோ அப்ப இறங்கி ஸ்டெப்ஸ் வழியா வந்தாதான் அந்த கிச்சன்லயோ அல்லது டைனிங் டேபிளோ என்ன நடக்குன்றத பார்க்க முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது தே ஷட் த டோர்ஸ். ஸோ இந்த இடத்துல தான் ஷட்ன்றதுக்கு என்ன மீனிங் பார்த்தோம், நம்ம வெக்காபுலரியில பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அதை பாருங்க, ஸ்லாமிங் அப்படின்ற வார்த்தை பார்த்தோம் இல்லையா, ஸ்லாமிங் ஆஃப் த டோர். இதுல ஒரு ஷார்ட் ஆன்சர் ஒன்று இருக்கும், வாட் woke up the mother அப்படின்னு சொல்லி இருக்கும். வாட் woke up the mother அப்படின்னா மதர் எழுப்புனது எப்படி அப்படின்னு கேட்டிருப்பாங்க. த நரேட்டர் ஸ்லாமிங் ஆஃப் த டோர் பை த நரேட்டர் அண்ட் ஹிஸ் பிரதர் woke up the mother அப்படின்றது அதோட ஆன்சர். ஒரு 2 மார்க் கொஸ்டின், சரியா. ஸோ அப்ப அந்த டோரை வந்து வேகமா இழுத்து உள்ள ஓடி போய் கதவை வேகமா ஷட் பண்ணதுனால அந்த சவுண்ட் வந்து என்ன, பயத்துல ஓடி போய் கதவை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அந்த சவுண்ட் வந்து யாருக்கு கேக்குது அப்படின்னா அவங்க அம்மாவுக்கு கேக்குது. அவங்க அம்மா என்ன பண்ணிடுறாங்க, வேக்கப் ஆகிட்டு வெளியில வராங்க. ஏன் இந்த சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, ஆல் த கமோஷன். ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கமோஷன்? கமோஷன் அப்படின்னா கன்ஃபியூசன் அப்படின்னு அர்த்தம். ஸோ கன்ஃபியூசன், திடீர்னு ஒரு குழப்பம் உண்டாச்சு அப்படின்னு சொன்னா அதை கன்ஃபியூசன் சொல்லுவோம் இல்லையா. ஸோ கன்ஃபியூசன் ஆகுது. அந்த இடத்துல என்ன ஆகுது, அவோக் தேர் மதர். ஸோ அந்த வேகமா கதவை சாத்துனதுனால என்ன ஆயிடுது, அவங்க அம்மா எழுந்துக்கிறாங்க. ஷி டிமாண்டட் டு நோ வாட் இஸ் ஹேப்பனிங். உடனே அவங்க அம்மா என்ன கேட்குறாங்க, ஏன் இந்த மாதிரி வேகமா கதவை சாத்துனீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது இவங்க வந்து ரீசன் சொல்றாங்க, இந்த மாதிரி ஃபுட் ஸ்டெப்ஸ் வந்து ரொம்ப நேரமா கேட்டுட்டு இருக்கு, டைனிங் டேபிளை சுத்தி சுத்தி சவுண்டு கேட்டது, அண்ட் அதுவும் இல்லாம அந்த சவுண்ட் வந்து நிக்கவே இல்லை, கீழே பார்த்தா யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. She thought there was a burglar downstairs. ஸோ அவங்க என்ன அம்மா பெரியவங்க என்ன பண்றாங்க, கண்டிப்பா அது கோஸ்டா இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்றத டிசைட் பண்ணி ஃபைனலா என்ன முடிவு பண்றாங்க, பர்க்லர் தீஃப் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்றாங்க. அப்படி டிசைட் பண்ணிட்டு மதர் ரெக்வஸ்டட் டு இன்ஃபார்ம் த போலீஸ் தட் தேர் வாஸ் பர்க்லர் இன் த ஹவுஸ். ஸோ இதை என்ன பண்றாங்க, போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பேசுறாங்க. பேசிட்டு
கால் பண்ணி போலீஸை வர வைக்கலாம், ஏன்னா பர்க்லர்ஸ் வந்து நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதுல இன்னொரு ப்ராப்ளம் என்ன ஆகுது அப்படின்னா, கிச்சன் கிட்ட தான் டெலிஃபோன் இருக்கு. ஸோ கீழே போனா தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஃபோன் பண்ண முடியும் அப்படின்ற சுச்சுவேஷன். அப்போ 3 பேருமே மேல இருக்காங்க, யாருமே கீழே போறதுக்கு ரெடியா இல்ல. ஸோ அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க அம்மா வந்து ஒரு ஷூ எடுக்கிறாங்க. ஷூவை எடுத்துட்டு பக்கத்து வீட்டுல இந்த விண்டோவை ஓபன் பண்ணி பக்கத்து வீட்டுல வந்து அவரோட நெய்பர் யாருன்னு பாத்தீங்கன்னா மிஸ்டர் பாட்வெல். ஸோ மிஸ்டர் பாட்வெல் இருக்காரு, அவரோட விண்டோல வந்து ஷூவை தூக்கி அடிக்கிறாங்க. ஸோ அப்படி அடிக்கும் போது அந்த சவுண்டு கேட்டு மிஸ்டர் பாட்வெல் வந்து கேட்கிறாரு, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கிறாரு. எங்க வீட்டுல இந்த மாதிரி பர்க்லர்ஸ் இருக்காங்க, போலீஸ் கால் பண்ணுங்க, எங்களோட டெலிஃபோன் வந்து கீழே இருக்கிறதுனால எங்களால ஃபோன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அண்ட் மிஸ்டர் பாட்வெல் கால்டு த போலீஸ். ஸோ அந்த டைம்ல பாட்வெல் வந்து இந்த மாதிரி ஜேம்ஸோட ஹவுஸ்ல தீஃப் இருக்காங்க, ஸோ வந்துருங்க அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ண உடனே போலீஸ் வராங்க. அண்ட் தே கேம் அலாங் வித் த சம் ரிப்போர்ட்டர்ஸ். உடனே பர்க்லர் இருக்காங்க அப்படின்னு உடனே ரிப்போர்ட்டர்ஸோட சேர்ந்து போலீஸ்மேனும் வராங்க. ஸோ அப்படி போலீஸ்மேன் வந்துட்டாங்க அப்படின்னா என்ன நடக்குன்றதையும் பாருங்க. அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, கீழே எல்லாருமே அந்த டோரை வந்து லாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அப்படி லாக் பண்ணும்போது போலீஸால என்டர் ஆக முடியல. ஸோ அப்போ அவங்க என்ன பண்றாங்க, த போலீஸ் மேட் எ ஃபோர்ஸ்ஃபுல் என்ட்ரி. ஃபோர்ஸ்ஃபுல் என்ட்ரின்னா என்ன, அந்த டோர்ல இருக்கக்கூடிய ஒரு பிவல்டு கிளாஸ், ஒரு நல்ல திக்கான கிளாஸை வந்து உடைச்சிட்டு உள்ள வராங்க. ஏன் அப்படின்னா டோர் வந்து உள்ள லாக் ஆயிடுது அண்ட் இவங்களால கீழே இறங்கி வர முடியல. அப்படி ஒருவேளை நாம வந்தோம் அப்படின்னா என்ன ஆகும், தீஃபோ அல்லது யாராவது இருந்தாங்கன்னா அவங்க அலர்ட் ஆகிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படின்றதுனால அவங்க அந்த டோரை உடைச்சிட்டு கீழே வராங்க. அண்ட் சர்ச் த ஹோல் ஹவுஸ். ஸோ சர்ச் த ஹோல் ஹவுஸ்னா என்ன, அந்த மொத்த வீட்டையுமே சர்ச் பண்றாங்க, யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. டவுன் ஸ்டேர்ஸ்ல இருந்து மேலே வரைக்கும் எல்லாத்தையுமே சர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. பட் அந்த இடத்துல யாருமே இல்ல, சவுண்டு இல்ல, சவுண்டு கேட்டதும் இல்ல அண்ட் யாருமே அங்க இல்ல. ஸோ அப்படி பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க ஒரு செகண்ட் வந்து சைலண்டா இருக்காங்க. அப்படி சைலண்டா இருக்கும்போது ஒரு க்ரீக்கிங் சவுண்டு கேக்குது. எங்க இருந்து, அட்டிக்ல இருந்து. அட்டிக்ல யார் இருக்கா, ரிமைண்ட் பண்ணி பாருங்க, கிராண்ட் ஃபாதர் தூங்கிட்டு இருக்காரு இல்லையா. ஸோ அங்க இருந்து ஒரு க்ரீக்கிங் சவுண்டு. க்ரீக்கிங்னா என்ன, ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுறது. ஒருவேளை பெட்டோட சவுண்டா இருக்கலாம், இல்ல டோரோட சவுண்டா இருக்கலாம். அந்த சவுண்ட் வந்து கேக்குது. அப்படி கேட்ட உடனே போலீஸ்க்கு என்ன பண்றாங்க, வேகமா அட்டிக்கு போறாங்க. இதுல இன்னொரு முக்கியமான சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, அவங்களோட கிராண்ட் ஃபாதர் வந்து மென்டலி அப்நார்மலா இருக்கார். அதாவது அவர் என்ன யோசிச்சுட்டு இருக்காரு அப்படின்னா, அவர் வந்து ஒரு எக்ஸ் ஆர்மி மேன். அவர் வந்து ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு வார்ல கலந்துட்டு இருப்பார். ஸோ அந்த டைம்ல அவருக்கு ஏற்பட்ட ஒரு ஷாக்கிங்னால அவரோட மைண்ட் இப்பவுமே என்ன ஆகுது அப்படின்னா, வார்ஃபேர்ல இருக்கிற மாதிரியே அவருக்கு தோணுது. அதாவது அந்த வார் நடந்துட்டு இருக்க இடத்துல இருக்கிற மாதிரியே அவர் இருக்கிறார். ஸோ அந்த மாதிரி அவர் இருக்கும்போது போலீஸ் வேகமா ஒரு 5-6 போலீஸ் நேரா அட்டிக்கு போறாங்க. அப்படி போகும்போது அவர் என்ன யோசிக்கிறாரு, கிராண்ட் ஃபாதர் ஹூ பிலீவ்டு தட் ஹி வாஸ் ஸ்டில் இன் த அமெரிக்கன் சிவில் வார். அமெரிக்கன் சிவில் வார்ல அவர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த சிவில் வார்ல இருக்கிற மாதிரியே என்ன ஆயிருக்கு, அவரோட மைண்ட் வந்து செட் ஆயிருக்கு. ஸோ அப்படி அவரோட மைண்ட் ஃபுல்லாவே நாம இன்னும் அமெரிக்கன் சிவில் வார்ல தான் இருக்கிறோம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காரு. ஸோ அந்த டைம்ல இவங்க போலீஸ் உள்ள என்ட்ரி ஆன உடனே அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, போலீஸ் வந்து ஜெனரல் மேட்ஸ் மேன், இந்த இந்த பேர் வந்து அங்க கொடுத்துருப்பாங்க, ஜெனரல் மேட்ஸ் மேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா அவர் வந்து ஒரு டெசர்டர். அதாவது சிவில் வார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு கண்ட்ரிக்குள்ளே சிவில் வாருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, 2 தனித்தனி நாடுகளுக்கு சண்டை போட்டா அது வந்து வார்னு எடுத்துக்கலாம். சிவில் வார் அப்படின்னா இன்டர்னல் கண்ட்ரிக்குள்ளேயே இருக்கக்கூடிய படைகளுக்கு நடுவுல, இப்போ ஒரு ஆர்மி ஃபோர்ஸா இருக்கலாம் அல்லது ரிபல் பண்ற புரட்சி பண்ற படைகளுக்கு நடுவுல இருக்கலாம். அப்படி ஒரு புரட்சி படைகள் தான் சிவில் வாரை கிரியேட் பண்ணும் அப்படின்னு. ஸோ அந்த வார்ல இவர் பார்ட்டிசிபேட் பண்ணதுனால இன்னும் அந்த வார் நடந்துட்டு இருக்குன்னே என்ன யோசிச்சுட்டு இருக்காரு, சண்டை போட்டுட்டு இருக்கிற மாதிரியே யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ அங்க இருந்து போன ஒரு டீம் தான் யாரு அப்படின்னா ஜெனரல் மேட்ஸ் மேன். அவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, வந்துட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு போலீஸ்காரங்க கையில இருந்த கன்னை புடுங்கி, அதாவது கிராப்டு த கன் அப்படின்ற மென்ஷன் பண்ணிருப்பாங்க, அவங்க போலீஸ்ல இருந்து கன்னை வாங்கி அவங்கள நோக்கி சுட ஆரம்பிக்கிறார். ஸோ ஹி ஸ்டார்டட் ஷூட்டிங் அட் தெம். அவர் தூங்கிட்டு இருந்தவர் நிறைய பேர் உள்ள நுழைஞ்ச உடனே அங்கேயும் போய் கிராண்ட் ஃபாதரோட டோரை உடைச்சு உள்ள போன உடனே அவர் பயந்து போயிட்டு, அதாவது டெசர்டர் தான், இந்த ஜெனரல் மேட்ஸ் ஆர்மி தான் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்தே கன்னை பிடுங்கி அவங்கள நோக்கியே சுட ஆரம்பிக்கிறாரு. ஸோ அந்த இடத்துல த போலீஸ் மேனேஜ்டு. ஸோ கடைசியில் அந்த ஷூட்டிங் எல்லாம் இல்லாம, ஏன்னா மொத்த வீடும் ஆல்ரெடி கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. கன்ஃபியூஷன் கம்போஷன்ல இருந்து ஃபுல்லா எல்லாத்தையும் ஆப்ஜெக்ட் எல்லாத்தையும் இழுத்து போட்டு மொத்த வீடையுமே இது பண்ணிட்டாங்க. ஸோ இவர் கன் ஷூட்டிங் வேற பண்ண உடனே பயங்கரமான சவுண்டு பிளஸ் ஒரு குழப்பம், அந்த இடம் ஃபுல்லா இருக்கு. கடைசியில் அங்க இருந்து தப்பிச்சு போலீஸ்காரங்க வெளியில வராங்க. கேம் அவுட் ஆஃப் த அட்டிக்ல இருந்து அவங்க வெளியில வராங்க.
ஸோ இதில் வெளியில் வந்து கடைசியாக யாருமே இல்லை அப்படின்னு ஒரு ஃபைனல் டெசிஷனுக்கு வந்துட்டு போலீஸ் வந்து ரிட்டர்ன்டு வித் எம்டி ஹேண்டட். ஸோ எதுவுமே இல்லாமல் போலீஸ் வந்து திரும்பி போகிறாங்க. அப்படி திரும்பி போகும்போது கடைசியில் த நெக்ஸ்ட் மார்னிங், மறுநாள் காலையில், ஸோ அந்த நைட்டு அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷனோட முடிஞ்சது இல்லைங்களா, மறுநாள் காலையில் கிராண்ட் ஃபாதர் வராரு. ஸோ வந்து இவங்க கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறாரு. என்ன அப்படின்னா, யாராவது யோசிச்சிங்களா, டு யூ எவர் ரியலைஸ் வாட் இட் காஸ்ட் ஃபார் thirsty man to look for water in the dining room last night? உங்களை எப்பயாவது நீங்க ரியலைஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களா? நைட்டு போல தூக்கத்துல தண்ணி தாகம் எடுத்து டைனிங் ரூம்ல போய் தண்ணி தேடுனா எப்படி இருக்கும் அப்படின்றத என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ இதனால ஆத்தர் என்ன சொல்ல வராரு, கிராண்ட் ஃபாதர் தான் வந்து நைட்டு தண்ணி குடிக்கிறதுக்காக டைனிங் ரூம்ல வந்து தேடி இருக்காரு. ஸோ அந்த டைனிங் ரூம்ல வந்து தேடிட்டு ஹெர்மன் இவரோட பிரதரும் இவரும் வந்து அந்த ஃபுட் ஸ்டெப்ஸை கேட்டுட்டு இருக்கும்போது ஸ்டெப்ஸ்ல ஏறி வர்ற மாதிரி சவுண்டு கேட்டுச்சு இல்லையா. ஸோ அப்படி கேட்கும் போதே இவங்க 2 பேரும் ஓடி போய் கதவை உள்ள சாத்திக்கிறாங்க. ஸோ அப்போ கிராண்ட் ஃபாதர் கிராஸ் ஆகி அட்டிக்கு போயிடுறாரு. அப்போ ஃபைனலா அங்க கோஸ்டும் இல்லை, பர்க்லரும் இல்லை, யார் இருந்தா, கிராண்ட் ஃபாதர் தான் இருந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹியூமரிஸ்டிக்கான ஒரு ஸ்டோரி எழுதுறதுல ஆத்தர் வந்து ரொம்ப ஃபேமஸ். அதை தான் சொன்னா அவரோட பீரியட்ல அவர் இருந்ததுலேயே ஒன் ஆஃப் த ஹியூமரிஸ்ட் அப்படின்னு சொன்னோம். ஸோ இந்த மாதிரி ஸ்டோரிஸ் வந்து ரியல் லைஃப்ல நடக்கக்கூடிய இன்சிடென்ட்ஸே அவருக்கு அந்த ஹியூமர் கலந்து நமக்காக கொடுத்துருக்காரு. ஸோ இந்த ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் ஃபைனலாக கிராண்ட் ஃபாதர் சொல்றாரு, நான் தாங்க லாஸ்ட் நைட்டு தண்ணி குடிக்கிறதுக்காக டைனிங் டேபிளுக்கு வந்தேன், ஸோ அந்த சவுண்டு தான் அது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்றாங்க, நாம ஒரு சின்ன விஷயத்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணதுனால எவ்வளோ பெரிய கன்ஃபியூஷன் வந்தது அப்படின்னு சொல்லி ஆத்தர் வந்து திங்க் பண்றாரு. சரிங்களா? ஸோ அப்போ நம்மளுமே ரியல் லைஃப்ல நிறைய விஷயங்களை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக எடுத்துக்கிறோம். ஜஸ்ட் திங்க் ஆஃப் இட். அதான் நாம வந்து யோசிக்கிறதுக்கு முன்னாடியும் பேசுறதுக்கு முன்னாடியும் நாம் அது கரெக்டா, நாம் அந்த விஷயத்த சரியா புரிஞ்சுக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நாமளே அதை ரியலைஸ் பண்ணி பார்க்கணும். அதுதான் இந்த லெசன்ல இருந்து நாம தெரிஞ்சுக்கிற விஷயம். அண்ட் இந்த லெசனை வந்து கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஃபர்ஸ்ட் நியூ வெக்காபுலரிஸ் பார்த்தோம் அண்ட் பிரீஃப் அவுட்லைன் ஆஃப் த ஸ்டோரி பார்த்தோம். இதுக்கப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸ்லையும் அடுத்தடுத்த லெசன் யூனிட் வைஸ் கண்டிப்பாக பார்க்கலாம். அதே மாதிரி கிராமர்ஸையும் நாம 1 by 1 ரிவைஸ் பண்ணிக்கலாம். புக் பேக் எக்ஸசைஸ்ல இருந்து எல்லாத்தையுமே we have to learn. ஓகேவா? ஸோ see you. Thank you. Have a nice day.